ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 9:9 வசனம். Psalm 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. சிறுமைப்படுகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தஞ்சமாக இருக்கிறார். God is going to be a shelter when you are oppressed. There are times people are being oppressed by many others because they want to oppress the godly people. The devil wants to oppress the godly people. In the time of your oppression, you don't need to run here and there, but you run into the name of the Lord, where you will have shelter. Our Lord God is a shelter for people, those who fear the Lord. அவருடைய பிள்ளைகளே, சிறுமைப்படுகிற உங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். Nobody will give you shelter when you are godly. Nobody will be able to accept you when you become so godly in your life. Then you're oppressed. You're oppressed because you're truthful. Joseph was oppressed by his brothers, by his mistress, by the other people in the jail. But you need to believe that God was with him and he received shelter when he was oppressed. We need to understand the same God is going to give you shelter when you are oppressed. அதோடு மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நெருக்கப்படுகிற நேரத்தில அவர் உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தஞ்சமா இருக்கிறார். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிவடைவதும் இல்லை. காரணம், இயேசு உங்களோடு இருக்கிறார். When Lord Jesus is with you, no one can stand against you. When you are in trouble, God is going to be your refuge. Believe him. God is our refuge in the time of our trouble. He is a present help in the time of our trouble. So we should always be confident that our Lord God is going to be our refuge in the time of our troubled situations. நாம் நெருக்கப்படுகிற நேரங்களில் நமக்கு தஞ்சமா இருக்கிறவர் அவர்தான். யாருமே உங்களை தங்கள் வீட்டுல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனா கர்த்தர் தஞ்சமா இருப்பார். தானியேலுக்கு கர்த்தர் தஞ்சமா இருந்ததுனால சிங்கக்கவியில தானியேல் பாதுகாப்பாக இருந்தான். Because God liked the way of Daniel's holy living, the lion's den was a place of refuge for Daniel during the time of his trouble. He was so oppressed, and the people, those who were around him, troubled in many ways, and they put him into the lion's den, where God gave him refuge. Then God protected him so that the people will not oppress him. உங்க வாழ்க்கையிலும் மனிதர்கள் உங்களை நெருக்காதபடிக்கு சிங்கக்கவியில உங்களை கர்த்தர் பத்திரமாக வைப்பார். தஞ்சமா இருப்பீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மக்கள் எங்களை நெருக்கையிலே நீர் எங்களுக்கு தஞ்சமா இருக்கிறீர் ஆண்டவரே. சிங்கக்கவியானது துன்மார்க்கருக்கு ஒரு சாவுக்கடங்காக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அது ஒரு தஞ்சம் புகிற இடமாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும், உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.